மாமாவுக்கு பொண்ணு. அவள் அம்மங்கி. அம்மங்கியுடைய பிள்ளை ஒரு அம்மாள். அம்மாள்னா வரதராஜன் தேவப்பெருமாள்னு பொருள். அப்பன்னா திருவேங்கடமுடியார், அம்மாள்னா தேவப்பெரும். அம்மாள்னா தேவப்பெரும். அந்த அம்மஞ்சி அம்மாள் அங்கேருந்து ஸ்ரீரங்கநாதனுடைய பிரசாதம், பத்திரிக்கை, அந்த முடிவாளம் சொல்கிற கருப்பா அது சாத்திக்கிற அந்த கஸ்தூரி வேஷ்டி எல்லாத்தையுமே எம்பெருமானாருக்கு சந்தனம், திருத்துழாய் மாலை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தார். இங்கே கொஞ்சம் வடக்கே போனால் ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு இடம், அங்கே வந்து எம்பெருமானார். இவர் அங்கே வந்துட்டார். எம்பெருமாள் பிரசாதத்தை எடுத்துக்கணும்னு சொல்கிறார். இங்கே ஒரு மாமரம் இருந்தது, இப்போ இல்லை. பெருமாளுடைய பிரசாதம் நாம் நடந்து வந்திருக்கோம், கை கால் அலம்பிக்க விடாதே எப்படி வாங்கிக்கிறதுன்னு உடனே சிஷ்யாளுக்கு சொன்னார். உடனே கொத்திட்டு ஒரு வாவியை எடுத்துட்டான். தண்ணி வந்து அங்கே கை கால் அலம்பிட்டு ஆசோனம் பண்ணிட்டு பெருமாளுடைய பிரசாதம் எடுத்துருந்தார். அதுக்காக ஒரு குறிப்பாக இவ்வளோ உயரமாக இந்த அந்த அளவு என்ன சொல்லட்டோம்னா, இவ்வளோ ஆழம் இருக்குது, என்னுடைய உயரம் இருக்குது. ஒரு கல்லில் ரங்கநாதரை போட்டு கல்வெட்டு எழுதியிருக்கான். அது நிலத்தில் உள்ளே சேர்ந்து போயிருக்கு. ரங்கநாதர் மட்டும் மேலே காணுற. அந்த கிராமத்தால் வந்து அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு போகிறார். அதுக்கு அம்மங்கி குளம், அம்மங்கி ரங்கநாதர்னு பேர். இதெல்லாம் குருபரம்பரையில் எழுத மாட்டான். பல விஷயங்கள் அந்தந்த திவ்ய தேசத்தில் போய் அங்கேயே கிடைக்கும். திருவள்ளுவரில் எம்பெருமானார் சன்னதி எங்கே இருக்கு? பிரதர்ஷனத்தில் இருக்கு. கோயிலுக்கு வழியில் இருக்கு. பிரதர்ஷனம் அந்த தேர் இருக்கிறது வரும், அதுக்கு பின்னால் இருக்கு. வெளியில் ஏன்னு கேட்டால் அவள்லாம் ராஜாவுக்கு பயந்துண்டோ எம்பெருமானார் கோயிலுக்கு சேர்க்கல. கோயிலே இருந்தது என்ன தெரியும், அங்கே போனால் தெரியும் உங்களுக்கு. தேரை ஒட்டி தேர் பக்கத்தில் இருக்கு. நான் இதெல்லாம் கவனிப்பேன். எது புத்தகத்தில் இல்லையோ அதெல்லாம் கவனித்து டெய்லியில் நோட் பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து கேட்டது ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறபடியால் இப்போ நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா அவ்வளோதான் எழுதுவேன் டெய்லி. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. அம்மா சொல்லிட்டு போயிருக்கா, அந்த காரியம் நானே பண்ணுறேன். அது கொடுத்து